ஒரு சுருக்கமாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். I'm going to place before you very briefly about one particular topic. அதாவது சிலை வழிபாடு, இதை குறித்து தான் உங்கள் மத்தியிலே பேசப் போகிறேன். I'm going to talk about the idol worship. சிலை வழிபாடு என்றால் என்ன? What does it mean by idol worship? புறஜாதிகள் ஒரு சிலையை செய்கிற பொழுது அது சிலை என்று சொல்லுகிறோம். The unbelievers, when they make a statue, we say it is idol. ஆனால் அதே காரியத்தை கிறிஸ்தவர்கள் செய்கிற பொழுது அது சொரூபம் என்று மாற்றி சொல்லுகிறோம். But the same thing when the believers do, we call it as an image. ஆனால் சிலை என்றால் சுரூபம் என்றாலும் இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. But when you call it as an idol or an image, both are the same. சிலை வழிபாடு என்று பார்க்கிற பொழுது, when we look into it as an idol worship, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அருவருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த சிலை வழிபாடு. Lord Jesus Christ considered it as an abomination. The idol worship is considered by Lord Jesus Christ as an abomination. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you read the book of Exodus 20th chapter 4th verse, முதலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக கொடுத்த அந்த 10 கட்டளையில இரண்டாவது கட்டளை சொல்லுகிறது, எனக்கு ஒப்பாக எந்த உருவத்தையோ எந்த சிலையையோ எந்த ஓவியம் போட்டோவையோ நீ வைக்காதே, அதை வணங்காதே, அதை சேவிக்காதே, அப்படி செய்தால் நான் உன்னை தண்டிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The 10 commandments which was given to Moses by God, the second one says, you shall not make for yourself a carved image, any likeness of anything that is in heaven above, or that is in the earth beneath, or that is in the water underneath. அதே 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே தெளிவாக இருக்கிறது, எனக்கு ஒப்பாக எந்த உருவத்தையோ சிலையையோ வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ நீங்கள் செய்யாதீர்கள் என்று. In the same chapter of Exodus, we find in the 23rd verse, you shall not make anything to be with me, gods of silver or gods of gold you shall not make for yourselves. இந்த 10 கட்டளையை மோசே வாங்கிக் கொண்டு கீழே அவர்கள் வந்து சேரும் முன்னேயே இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். Even before Moses, after receiving the 10 commandments from God, even before he reached the bottom of the hill, we see the Israelites making an idol or an ox of gold and worshipping that idol. அந்த சிலை வழிபாடை அவர்கள் செய்ததனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமே கானான் தேசத்திற்கு போகக்கூடாத சூழ்நிலை, 2 பேர் தவிர அத்தனை பேரும் வனாந்தரத்திலே மடிவதை நாம் பார்க்கிறோம். Because the Israelites did idol worship, all those Israelites except 2 people could not enter into Canaan and they were destroyed. சங்கீதம் 115வது சங்கீதத்திலே In Psalm 115 நாம் பார்க்கிற பொழுது இந்த சிலை வழிபாட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிலைக்கு கண் இருந்தாலும் அது பார்க்க முடியாது, காது இருந்தாலும் கேட்க முடியாது, வாய் இருந்தாலும் பேச முடியாது, அப்படிப்பட்டது உன்னை எப்படி அது பாதுகாக்க முடியும்? God's word tells that about idol worship, the idols have eyes, they cannot see, they have ears, they cannot hear, they have legs, they cannot walk, they have mouth, they cannot speak. Such worthless, lifeless idols, how can they save you? ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 46வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த சிலை வழிபாட்டை குறித்து ஆண்டவர் வன்மையாக கண்டிப்பதை பார்க்கிறோம். If you go through Isaiah 44th chapter, 45th chapter, 46th chapter, you can very well see how the Lord God
hates and condemns the people for idol worship. ஏன் தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சீராக் ஆகமம், ஞான ஆகமம், இவை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதைவிட அதிகமாக சிலை வழிபாடானது கண்டம் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் விஸ்டம். Book of Wisdom, we find how the verses condemn about the idol worship. இனக்கருமையானவர்களே, எரேமியா 16 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விக்கிரகமானது நரகலான விக்கிரகம் என்று. In the book of Jeremiah 16th chapter 18th verse, the word of God says it is an abomination to God, the idol worship, like carcasses, and they are like an abomination to God. இனக்கருமையானவர்களே, Beloved people of God, இந்த சிலையை செய்கிறவர்களும் அதை போலவே இருக்கிறார்கள். the people who make idols also are like that. அந்த சிலையை வணங்குகிறவர்களும் அதை போலவே இருக்கிறார்கள். And the people who worship such idols are also like those idols. ஆண்டவராகிய இயேசு வெறுக்கிற மிக முக்கியமான காரியம் இந்த சிலை வழிபாடு. One of the important things which Lord Jesus Christ himself hates is idol worship. ரோமர் புத்தகம் முதல் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Romans 1st chapter 23rd verse says this way. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்களே என்று வேதனைப்படுகிறார். Paul painfully says this, that the people who change the glory of the incorruptible God into an image made like corruptible man and birds and four-footed animals and creeping things. 25வது வசனத்திலே தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள் என்று இன்னும் அதிகமாக வேதனைப்படுகிறார். Furthermore, Paul says in 25th verse, they exchanged the truth of God for the lie and worshipped and served the creature rather than the Creator, who is blessed forever. இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, ஆண்டவராகிய இயேசு சமாரிய பெண்ணிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, when Lord Jesus Christ was speaking to the Samaritan women, சமாரிய பெண் சொல்லுகிறாள், நாங்கள் இந்த கெரிசி மலையில தொழுகிறோம், நீங்கள் எருசலேமிலே பிதாவை எங்கு தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்கிற பொழுது, when the Samaritan woman says that our fathers worshipped God in the mountain Gerizim, but you people say that you should worship God in Jerusalem. அவளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நாம் இப்பொழுது பார்ப்போம். Let us see what Lord Jesus Christ replied to her. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியே பிதா விரும்புகிறார் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. John's Gospel 4th chapter 24th verse says like this. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit, and those who worship him must worship in spirit and truth. அப்படியானால் உன்னதமான தேவனாகிய கர்த்தர் வானம் சிங்காசன பூமி பாதப்படி இவ்வளவு பெரிய ஆலயத்தை ஒருவன் கட்டக்கூடுமோ? Such a holy God who has the sky as the throne and the earth as the footstool, can we find a temple? Can we build an image for him? அப்படிப்பட்ட தேவன், உன்னதமான தேவன், ஆவியான தேவன் இன்றைக்கு நமக்குள் வந்து நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது. How high the Lord is, how holy is the Lord, such a big God comes and dwells in our hearts in spirit. That's the greatest mystery. எனக்கு அருமையானவர்களே,
Beloved people, நம்முடைய தேவன் கல்லிலேயோ சிலையிலேயோ இருந்தால் அவர் நமக்குள் வர முடியாது. if our God is a stone or in an idol, he cannot come into our heart. ஆனால் ஆவியாக இருக்கிறவர் தான், Because he is a spirit, நமக்குள் வந்து நம்முடைய தேவனாக இருக்கிறார். he comes and dwells in us and he becomes our God. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியமாக இருக்கிறது. This is the greatest truth that you and I have to understand. ஆவியான தேவனுக்கு எந்த உருவமோ சொரூபமோ சிலைகளோ விக்கிரகங்களோ கிடையாது. The God who is in spirit doesn't have an image, doesn't have an idol, doesn't have a statue. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இப்பொழுது நாம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். we are going to see right now a very, very important topic. அந்த டாபிக் என்னவென்றால் வேற ஒன்றுமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளை குறித்தது தான். And the topic is none other than the mother of Lord Jesus Christ. லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலே In Luke 1st chapter, 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you read 28th verse, தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வான தூதர் வந்து மரியாளிடத்திலே தரிசனமாகிறார். the angel of the Lord appeared unto Mary. மரியாளிடத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உன்னுடைய வயிற்றிலே ஒரு குமாரன் பிறக்கப் போகிறார். And the angel gave her a promise that a son will be born of her womb. இந்த உலகத்தையே ரட்சிக்கப் போகிற அந்த இரட்சகர் உன்னுடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறார். The savior of the world will be born from your womb. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மரியாள் கலக்கமுற்றதாக தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். When we read further, we find Mary was confused and she wanted to know how it would happen. இது எப்படி ஆகும், நானோ கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார். I am not a married woman, I have not known my husband, how can this happen? That's what the question she asked. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒருவேளை திருமணம் ஆகாமல் குழந்தை பிறந்தது என்றால் உலகம் என்ன நினைக்கும்? அது விபச்சாரமாக கருதிவிடும். Beloved people, if a woman becomes pregnant without getting married, how the world will think about her? She will be considered a harlot. அதனால் தான் மரியாள் பயந்து இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். That's why Mary was afraid and she was asking, how would it happen? ஆனால் தேவதூதர் அவரிடத்தில் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்று. But the angel of the Lord replied to her, this is not possible with man, but it is possible with God. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இந்த வார்த்தையை மரியாள் கேட்டவுடனே, when Mary heard this word from the angel, ஒருவேளை என்னை மணமுடிக்கப் போகிற அந்த யோசேப்பு இதை கேட்டு ஒருவேளை கைவிட்டாலும் பரவாயில்லை, even Joseph who wanted to marry Mary, even if he forsake her, ஒருவேளை என்னுடைய பெற்றோர் என்னை கைவிட்டாலும் சரி, just because my parents forsake me, ஒருவேளை இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, even if the world doesn't accept me, என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்றால், என் தேவனுடைய வயிற்றிலே பிறக்கப் போகிறார் என்றால், இதோ தேவனுக்கு நான் அடிமை என்று சொல்லி இந்த உலகத்திலே முதலாக தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்தான் மரியாள். Mary was the first person who accepted the word of God from the angel when the angel said the Son of God would be born through her. மரியாளை போல நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் இந்த பூமியில் ஒன்றுமில்லை. If you too accept the word of God and obey the word of God, there is no greater blessing than this. லூக்கா 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஒரு பெண் வந்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறாள், உம்மை தாங்கிய உதிரமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகளே என்று. In the Gospel according to Luke 11th chapter 27th verse, a certain woman from the crowd raised her voice and said to him, "Blessed is the womb that bore you and the breast which nursed you." அதற்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதைவிட பாக்கியவான்கள் என்று. The very next verse Jesus is telling, but he said, more than that, blessed are those who hear the word of God and keep it. அதற்கு அடுத்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம், லூக்கா முதல் அதிகாரம் 46-47 வசனங்களிலே, In Luke first chapter 46th and 47th verses we find further, மரியாள் பாடுகிற பொழுது என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. when Mary sang, she uttered, "My soul magnifies the Lord." அதற்கு அடுத்த வசனத்திலே என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று 47வது வசனத்திலே சொல்லுகிறார். And she sang further in the 47th verse, "And my spirit has rejoiced in God my salvation," or my Savior. இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, மரியாளே பாடுகிறார் என் ஆவி என் இரட்சகர் என்று. even Mary sings that my spirit sings, rejoices over my Savior. ஆக மரியாள் சொல்லுகிறார் என் இரட்சகர். Mary utters the word my Savior. மரியாளுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் மரியாளுக்கும் இரட்சகர் இயேசுதான் என்று மரியாள் அறிந்திருந்ததனால தான் மரியாளே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். Even though Jesus was born in the womb of Mary, Mary herself says, though she gave birth to Jesus, she utters that Jesus was her Savior. ஒரு சின்ன உதாரணத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். I present to you an example for that. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 41 46 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், If you read Matthew 22nd chapter, verses from 41 to 46, இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். the Jews called Jesus Christ as the son of David. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தாவீது 110ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லுகிற பொழுது தாவீதே அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறாரே, நீங்கள் எப்படி தாவீதின் குமாரன் என்று மெசியாவை சொல்லுகிறீர்கள்? And these people were telling, when David himself said in Psalm 110 that my Lord, my Savior, then when David could say that, how can you say Jesus Christ as the son of David? யாருக்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை தவிக்கிறார்கள். Everyone was confused, they could not give an answer to this question. தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் தாவீதுக்கும் இரட்சகர் இயேசுதான் என்பதை தாவீது அறிந்ததனால தான் தாவீதே கர்த்தரை என் இரட்சகர் என்று சொல்லுகிறார். Though Jesus was born in the generation of David, David acknowledges Jesus Christ as his Lord and Savior. தாவீதின் வம்சத்திலே பிறந்தாலும் தாவீதுக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துதான். மரியாளுடைய வயிற்றிலே இயேசு பிறந்தாலும் மரியாளுக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துதான். Though Jesus was born as the son of David, for David Jesus was the Savior. In the same manner, though Jesus was born in the womb of Mary, for Mary Jesus was the Savior. மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். Thirdly, I place before you another fact. தாய் இல்லாம பிள்ளையா? அது எப்படி மாதா இல்லாம இயேசு வர முடியும்? The common question people ask is, how can the son come without the mother? How can Jesus come without Mother Mary? எனக்கு அருமையானவர்களே, Beloved people, உலகத்தில் அநேகர் இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். we have seen asking these questions by so many people. உண்மையிலேயே இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க Let போகிறோம். us all make a research about what
God's word says about this particular thing. யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the words. When you go to John first chapter, first verse. ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த வார்த்தை, எல்லாமே அவர் மூலமாகத்தான் உண்டானது. And the word was with God, and the word was God, and through him everything was made. அந்த வார்த்தை தான் மாமிசமாக வெளிப்பட்டது என்று அதே யோவான் முதல் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். The same John first chapter 14th verse we find this word became flesh and dwelt among us. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 56 முதல் 58 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், If you turn with me to Gospel according to John 8th chapter 56 to 58, if you read, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus Christ said, even before Abraham was, I am. ஆபிரகாமை கண்டாயோ என்று சொல்லுகிற பொழுது, When they asked him the question, did you see Abraham? இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று. Even before Abraham came into this world, I am there, Jesus said. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, So beloved people, ஆதியில் இருந்த வார்த்தை தான் மாமிசமாக வெளிப்பட்டது. the word which was there in the beginning came out in flesh. அவர் ஆதியிலே இருக்கிறவர், பாதியில வந்தவர் அல்ல. Jesus Christ was there from the beginning. He did not come in between or in the middle. ஆபிரகாமுக்கு முன்பதாகவே துவக்கத்திலே அவர் இருக்கிறார். Before Abraham, he was there from the beginning. இந்த உலகம் முழுவதும் அவரால் தான் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that the whole world was created by him. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஜெபங்களாகிய சின்ன குறிப்பிடம் அல்லது புதிய குறிப்பிடம் என்று சொல்லப்படுகிற அந்த புஸ்தகத்திலே, In the prayer book which is called Chinna Kuripidam or New Pudiya Kuripidam, in the booklet of the Roman Catholic Church, அங்கே முதல் ஜெபமாக 6 லட்சண மந்திரம் என்று சொல்லுகிறோமே, அதிலே பார்க்கிறோம். we look into the first booklet in which you find the 6 commandments of the Roman Catholic Church. அதிலே முதல் 3 கட்டளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக சர்வேஸ்வரன் தாமாக இருக்கிறார். Let me mention the first 3 commandments of the booklet, in which you find the number 1, that God is self-existent. அவரை யாரும் உண்டாக்க முடியாது, உருவாக்கவும் முடியாது. Nobody can create him or make him. அவர் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். He is there forever. இரண்டாவதாக அவர் துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். Secondly, he has no beginning, no end. He has neither the beginning nor the end. மூன்றாவதாக அவர் சரீரம் இல்லாமல் இருக்கிறார். Thirdly, God doesn't have a body. ஆக நாம் ஜெபத்திலே பார்க்கிறோம், நம்முடைய ஜெபத்திலே அவர் சரீரம் இல்லாமல் இருக்கிறவர், துவக்கம் முடிவும் இல்லாமல் இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். So the God who is self-existent, who doesn't have a beginning or end, or he doesn't have a body. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சொல்லுகிற அந்த விசுவாச பிரமாணம் இருக்கிறதே, அந்த விசுவாச அறிக்கையிலும் கூட, Even in the faith confession we find தெளிவாக இருக்கிறது, அவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், பிதாவோடு ஒரே பொருளானவர், அவர் ஜெனித்தவர் என்று. The word of God says that he is with God, and he was not a created being. தாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே சொல்லுகிறோம், அவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. God is the one who was not made. He is self-existent. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, தாய் இல்லாம பிள்ளை இல்லை, அப்படியானால் மாதா இல்லாமல் இயேசு இல்லை என்றால், if people say that without the mother there is no son, without
Mother Mary, there is no Jesus Christ. இந்த வேத வசனமும் பொய்யாகிவிடும். If they say like that, if they believe in that, then they are nullifying the word of God. They make the word of God wrong. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்களே உங்களுடைய ஜெபங்கள் விசுவாச பிரமாணம் அதுவும் பொய்யாகிவிடும். And even your prayers and faith confessions become wrong and become a lie. ஆகவே மரியாள் இல்லாமல் இயேசு இல்லை என்றால், If you say there is no Jesus without Mother Mary, எல்லாமே பொய்யாகிவிடும். everything will become a lie. ஆகவே மரியாள் இல்லாமல் இயேசு இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. மரியாள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே பிறந்தவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஆதியிலேயே இருக்கிறவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. Please don't ever forget the fact that Mother Mary was born about 2000 years ago, but Jesus was self-existent. He was there from the beginning. அடுத்ததாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். The next fact I would like to place before you is this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இந்த பூமியிலே பிறக்கிறார். Lord Jesus Christ was born without sin. ஆனால் இயேசு பாவமற்றவராக பிறந்தார் என்றால் மரியாளும் ஜென்ம பாவம் கூட இல்லாமல் பிறந்தார்கள் என்று 1854 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி அப்பொழுது இருந்த போப்பானவர் 9ஆம் பத்தினாத Pius the 9th இதை பிரகடனப்படுத்துவதை பார்க்கிறோம். Pius the 9th declared this doctrine in 1854 that Mother Mary was born without original sin. ஆக மரியாள் அமல உற்பவியாக ஜென்ம பாவம் இல்லாதவராக பிறந்தார் என்று சொல்லுகிற இந்த காரியம் உண்மையா இல்லையா, வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். Let us see whether Mary was born without sin. Let us see whether Mary was born without original sin. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமாக பிறப்பிக்க வேண்டும் என்றால், if Jesus was to be born without sin, மரியாளும் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்திருக்க வேண்டும் என்று ரோமன் கத்தோலிக்க சபை சொல்லுகிறது. The Roman Catholic Church says Mother Mary also would have been born without sin. மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று கத்தோலிக்க திருச்சபை சொல்வது உண்மை என்றால், if Mother Mary was born without sin, and if the Roman Catholic Church says that, அந்த மரியாள் இந்த பூமியிலே பரிசுத்தமாக ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்றால் நிச்சயமா அவருடைய பெற்றோரும் ஜென்ம பாவம் இல்லாமல் இருந்தால்தான் மரியாளை ஜென்ம பாவம் மற்றவராக பிறப்பிக்க முடியும். If Mary had to be born without the original sin, her parents also would have been born without the original sin. அப்படியே நாம் போய் கொண்டிருந்தால் கடைசியில் ஆதாமை ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தான் என்று சொல்லி முடிவுக்கு வரும். If we look into the history like that, and when we come to the first creation of God, Adam also, we will end up with Adam. அப்படியானால் ஜென்ம பாவம் எப்படி வந்தது என்று பார்க்கிற பொழுது, then if you see how this original came into existence, ஜென்ம பாவமானது ஆதாம் செய்த பாவத்தினால இரத்தம் மாசுபட்டது. இரத்தத்தின் வழியாகத்தான் வழியாக இந்த ஜென்ம பாவம் வருகிறது. Because of the disobedience of Adam, this sinful corrupted blood was passed on from Adam to the following generations. ஆதாம் மூலமாக இரத்தத்தின் மூலமாகத்தான் வழியாக இந்த ஜென்ம பாவமானது வருகிறது. So through the corrupted blood of Adam, the people who were born after him were born with the original sin. அப்படியானால் மரியாளும் தாய் தகப்பனுக்கு பிறந்ததனால நிச்சயமாக அவர்களுக்குள்ளும் ஜென்ம பாவம் இருந்திருக்க வேண்டும். If that is so, then Mary's parents would have been born with original sin, and in turn Mother Mary also would have been born with original sin.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, மரியாளுக்குள் ஜென்ம பாவம் இருந்தது என்றால் மரியாளுடைய வயிற்றிலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்ப இயேசுவுக்கும் இந்த ஜென்ம பாவம் வந்திருக்கணுமே. if Mary was born with the original sin, the Jesus who was born from the womb of Mary also would have been born with the original sin. That is what the question arises. அப்படியானால் அந்த ஜென்ம பாவம் இயேசு கிறிஸ்து வரவில்லையே, அது எப்படி என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். Now we are going to see how that original sin was not there in Jesus Christ. He was a holy child. எப்படி என்பதை பார்க்கிற பொழுது, When we look into the fact, இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தாலும், though Jesus Christ was born from the womb of Mary, ஒரு குழந்தை தாய் வயிற்றிலே கருவாக உருவாகிற பொழுது, when a child has its inception in the womb of the mother, ஒரு குழந்தை ஆணா அல்லது பெண்ணாகவோ நிர்ணயிப்பது தாயுடைய விந்து அல்ல, தகப்பனுடைய விந்துதான். the sex of the child is determined not by the seed of the womb women, but by the seed of the men. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இந்த காரியத்தை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். we have to understand this truth deeply. அதே போல ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலே 10 மாதம் இருந்தாலும் தாய்க்குரிய அத்தனை காரியங்கள் குழந்தையை பாதித்தாலும் ஒரு குழந்தைக்கு இரத்தமானது தாயிடமிருந்து அல்ல, தகப்பனிடமிருந்து தான் வருகிறது. Though the child stays there in the womb of the mother for 10 months, the blood of the mother doesn't enter into the child. It's the blood of the father which is there in the blood of the child. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இந்த காரியத்தை இந்த உலகம் அறியாதிருந்தாலும் ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரிந்ததுனால தான் மரியாளுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் யோசேப்பு மூலமாக அல்ல, பரிசுத்த ஆவியினாலே பிறக்க வைக்கிறார். this truth, though the world may not understand, the Lord God knows this truth. That is why, though Lord Jesus Christ was born from the womb of Mary, he did not receive the seed from Joseph, but from the Holy Spirit. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக பிறக்கிறார். That is why Jesus Christ our Lord was born from the Virgin Mary, but as a holy child. ஆதாமுடைய இரத்தமும் தேவனிடத்திலிருந்து வந்தது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் தேவனிடத்திலிருந்து வந்தது. Adam's blood came from God. The same manner the blood of Jesus also came from God the Father. கடைசியாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். Lastly, I would like to place before you another important thing. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பரமேறி போனார் என்றால், Lord Jesus Christ ascended into heaven. இயேசுவை பெற்றெடுத்த மரியாளும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 1950 வருஷம் நவம்பர் மாதம் 1 தேதி அப்பொழுது இருந்த போப்பானவர் 12ஆம் பத்திநாதர் Pius XII இதை பிரகடனப்படுத்துகிறார். Pius XII declared that as Jesus Christ ascended into heaven, Mother Mary also assumption into heaven. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இதெல்லாம் உண்மை என்று நாம் அறிந்து கொள்ள முடியுமா? can we understand these things are the truth? இதை குறித்து சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம் உங்கள் முன்னால் வைத்து போகிறேன். I would like to place before you the truth before the assumption of Mother Mary. கடைசியாக யோவானிடத்திலே ஆண்டவர் மரியாளை ஒப்பு கொடுக்கிறார். Lastly, as Jesus was hanging on the cross, he handed over his mother Mary into the hands of John. அதனால மரியாளை குறித்ததான காரியம் நிச்சயமாக யோவானுக்கு தான் தெரியும். So the matter about Mother Mary must have been known to John. மரியாள் உண்மையிலேயே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் நிச்சயமாக இதை வேதத்திலே எழுதியிருக்க வேண்டும். If Mary had her assumption into heaven, it should have been written by John in the scriptures. அவருடைய அப்போஸ்தலர்களிலே அதிகமாக வேதத்தில் எழுதினவர் நம்முடைய யோவான் தான்.
Most of the things were written by John the Apostle in the scriptures. ஆக யோவான் சுவிசேஷம் எழுதுகிறார், நிருபங்கள் 3 எழுதுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிறார். நிச்சயமாக இது ஒரு சாதாரண காரியம் அல்ல, இது நிச்சயமாக அவர் எழுதியிருக்க வேண்டும். This important truth about the assumption of Mary, if it had taken place, then John should have or would have written in the scriptures, in John's gospel, in 1st, 2nd, 3rd letter to John, and in the Revelation also. ஆக ஒரு இடத்திலும் இவர் எழுதவில்லை. ஆனால் யோவான் இதை குறித்து என்ன எழுதுகிறார் என்று பார்க்கிற பொழுது, In all these books, John has not touched about the assumption of Mary if it had taken place. ஆனால் யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே யோவான் இப்படியாக எழுதுகிறார். But John writes in the 3rd chapter, in John 3rd chapter 13th verse, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று எழுதுகிறார். the one who descended from heaven and the one who ascended into heaven was only Lord Jesus Christ, he writes. இந்த உலகத்திலே வேறு யாருமே பரலோகத்துக்கு ஏறி செல்லவில்லை. No one ascended into heaven other than Lord Jesus Christ, says John. ஆக மரியாள் போனார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வசனம் பொய்யாகி விடுமே. So if the truth is Mary had her assumption into heaven, then the scripture would be a false one. அப்படியானால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏனோக்கும் எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்படியான ஒருவேளை மரியாளும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாமே. So Elijah and Enoch also were taken up into heaven. In the same manner, Mary also would have been taken up into heaven, you may say. அது இல்லை என்பதை இப்பொழுது நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். That is not the truth. That is what I want to place it before you. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, ஏனோக்கும் எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறதே. the word of God, we find Enoch and Elijah were taken up to heaven. இவர்கள் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் இது வேதத்தில் இருக்கிறது, நிச்சயமாக அது உண்மைதான். It is the truth because it is said in the scriptures. அந்த ஏனோக்கும் எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதும் வேதம் சொல்லுகிறது. The same manner, the word of God says that they both have to come back to the earth. பவுல் இதை குறித்து எழுதுகிற பொழுது மண்ணுக்குரிய சரீரம் வேற, விண்ணுக்குரிய சரீரம் வேறு என்று சொல்லுகிறார். When Paul writes about this truth, the body which belongs to the earth is different from the body which belongs to the heaven. மண்ணுக்குரிய இந்த சரீரம் ஒரு நாளும் நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. This earthly body can never receive eternal life. உயிர்த்த சரீரத்தில் தான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். With the resurrected body only we will be taken up to heaven. இயேசு கிறிஸ்து கூட இது விதிவிலக்கல்ல, அவரும் உயிர்த்த சரீரத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். Lord Jesus Christ is not an exemption because he also ascended into heaven with a resurrected body. அப்படியானால் If that is so, நம்முடைய ஏனோக்கும் எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டும். மீண்டும் இந்த பூமிக்கு வந்து அவர்கள் மரித்து அந்த சரீரத்தை 3.5 நாள் வரைக்கும் இந்த உலகம் முழுவதும் பார்க்க போகிறது. அதன் பிறகு அவர்கள் உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறதை அதையும் இந்த உலகம் பார்க்க போகிறது என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. The scripture tells us very clearly that Enoch and Elijah have to come back to the earth and die in the earth, and they should come back to life before they go back to heaven. எனக்கு அருமையானவர்களே, And their bodies should be lying down on the earth for 3.5 days, and the people of the world would see it. இந்த காரியத்தை எல்லாம் நாம் வைத்து பார்க்கிற பொழுது, When we look into all these facts, மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டால், சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால் மீண்டும் அவர் பூமிக்கு வந்து மரிக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய நியதியாக இருக்கிறது. according to the scripture, even if Mary had an assumption into heaven, she has to come back with her earthly body and die here on the earth. Then only she has to be resurrected and go back to heaven.
இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நியதியாக இருக்கிறது. This is what God has ordained for every human being. ஆக இயேசுவும் உயிர்த்த சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். Jesus was taken up, ascended into heaven with his resurrected body. அதே போல ஒருவேளை கடைசி நாள்ல நாமும் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது இந்த சரீரத்தில் அல்ல, நாம் ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்த அந்த சரீரத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். In the last days when we are caught up in the mid-year, when Christ comes again, we also will be transformed. Then we will be taken up to heaven. 1950 வருடமாக மரியாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை விசுவாசித்த நம்முடைய திருச்சபை திடீரென்று பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 1950 இது பிரகடனப்படுத்தப்படுகிற பொழுது நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் வைக்கிறேன். I just want to place it before you. For 1950 years, the Roman Catholic Church believed that Mother Mary died and she was buried. Now all on a sudden in the year 1950, the church comes with the doctrine that Mother Mary did not die and she had her assumption into heaven. So we should think about this very seriously and look into the truths. இன்னும் மரியாளை குறித்து பார்க்கிற பொழுது இயேசு உயிர்த்து காட்சி கொடுத்தார் என்றால் மரியாளும் காட்சி கொடுத்தார்கள். And another thing which is talked about is, just like Jesus came back to life and appeared unto the apostles and many people, Mother Mary also appeared to so many people. மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பொழுது கன்னியாக இருந்தார்கள். அதனால அவர் கடைசி வரை என்னென்றைக்கும் நித்திய கன்னிகை என்று சொல்லுகிறார்களே. When Mother Mary gave birth to Jesus, she was a virgin, and that's why even after giving birth to Jesus, she lived a virgin and she is an eternal virgin. That's what they say. அப்படியானால் இந்த மரியாள் என்ன நித்திய கன்னிகையா அல்லது இயேசு கிறிஸ்துவின் பிறகு வேதம் அதை குறித்து மரியாளை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும் என்றால், if you want to know whether Mary was an eternal virgin, if you want to know more about that, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். you can come into contact with us. You அது can contact us. மாத்திரமல்ல, not only that, மரியாள் தேவனை பெற்றெடுத்தபடியினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவன் அல்லவா, அப்படியானால் தேவனை பெற்றெடுத்தவர் தேவ தாய் தானே. ஆக உண்மையிலேயே மரியாள் தேவனையே பெற்றெடுத்த தேவ தாயா அல்லது இந்த பூமிக்கு வந்த மனுஷகுமாரனாக மாமிசத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளா அல்லது தேவனை பெற்றெடுத்த தாயா தேவ தாயா அல்லது இயேசுவின் தாய் மரியாளா என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், if you want to look more into the details, whether Mary was the mother of God just because Jesus was the son of God, if you want to know more about that, whether why they are calling Mary as the mother of God, is it the truth, or since she gave birth to Jesus the son of God, in this world she was just another vessel of God. எனக்கு அருமையானவர்களே, இவை அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுடைய தொடர்பு கொண்டீர்கள் என்றால் இந்த புஸ்தகத்தில் அதற்குரிய அனைத்து விளக்கங்களும் இங்கே இருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி வாசித்து இவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். We request you all of you to contact us so that we can send you the book which has all those answers for all those questions, and you can contact us. We will send it to you so that you can have an enlightenment about these things. எனக்கு அருமையானவர்களே, இறுதியாக ஒரு காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். Beloved people, finally I would like to place before you an important teaching. அது ஞானஸ்நானத்தை பற்றியதாக இருக்கிறது. That's a doctrine of baptism. இந்த ஞானஸ்நானம் என்றால் என்ன? What is the meaning of baptism? இந்த ஞானஸ்நானம் எப்பொழுது எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கிறது.
We have so many questions about baptism as well as when should we take baptism. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved God's children, ரோமன் கத்தோலிக்க சபையிலே குழந்தையிலேயே 8 நாளிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. in the Roman Catholic Church, as a child, when the child is just 8 days old, that child is given baptism. நானே ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். As a Roman Catholic priest, I have given baptism to thousands of children. ஆனால் இந்த ஞானஸ்நானம் இதை குறித்து ரோமன் கத்தோலிக்க சபை என்ன சொல்லுகிறது என்றால், What does the Roman Catholic Church teaches about baptism? 2 காரியங்களை அவர்கள் முன்னே வைக்கிறார்கள். They place before us 2 things about baptism. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், முதலாவதாக ஜென்ம பாவம் குழந்தைகளுக்கு இருக்கிறதுனால, ஜென்ம பாவத்தோடு குழந்தைகள் மரித்தால் அவர்கள் நரகம் போவார்களே, அதனால்தான் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. The first teaching is why we give baptism to the small children, because they are born with original sin. Even if they die with that original sin, they will go to hell. That's why we want to give baptism, they say. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம், Secondly, what they say, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அந்த சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். in the Acts of the Apostles, we find Paul and Silas were in the prison. They came out of the prison. When God did miracle, the jailer's family, the whole family took baptism, and there were children too. அந்த குடும்பத்தில் ஒருவேளை குழந்தைகள் இருந்திருக்கலாமே என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். They place before us an argument that there must have been children in that family. ஆனால் அந்த நிகழ்ச்சியை நாம் உற்று பார்க்கிற பொழுது, But when we look into that incident deeply, இந்த சம்பவமானது நள்ளிரவுக்கு பின்னால் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. this incident took place after midnight. ஆக நள்ளிரவுக்கு பின்னால் என்றால் நிச்சயமாக குழந்தைகள் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், தூங்கிக் கொண்டிருந்திருப்பார்கள். If it had taken place after midnight, the children would not be awake, but they would have been sleeping. ஆனால் அதிலே தொடர்ந்து பார்க்கிற பொழுது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகே அவர்கள் அத்தனை பேருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. When we read the word of God, it says that all those people in the family were taught of the word of God, they accepted the word of God, then baptism was given to every family member in the jailer's family. வேதத்தை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த குடும்பத்தினர் அத்தனை பேருக்கு பக்குவம் இருந்ததனால நிச்சயமாக அந்த குடும்பத்திலே குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது சத்தியம். So the scripture says that all those people were grown up to receive the word of God, and they believed on the word of God. That's why they were given baptism, and there were not children there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 30 வயதிலே தான் ஞானஸ்நானம் எடுத்ததாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The scriptures tells us very clearly that Lord Jesus Christ took baptism at the age of 30. நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையில் எடுக்கவில்லை, குழந்தையிலே அவர் டெடிகேட் பண்ணப்படுகிறார், பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். Surely Lord Jesus Christ was not baptized on the 8th day, but he was dedicated in the temple. ஆனால் 30 வயதில் தான் ஞானஸ்நானம் பெறுகிறார். But he took baptism at the age of 30. அதே போல யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நிக்கோதேமியனிடத்தில் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறந்தாலன்றி தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று. In John's Gospel 3rd chapter, Jesus tells Nicodemus that one should be born again to enter into the kingdom of God. ஆக மறுபடியும் பிறக்கிறது என்றால் நீரினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Then he teaches Nicodemus that he should be born again of the water and of the spirit. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, ஆக மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால்
if one has to be born again. இந்த ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் என்னதான் சொல்லுகிறது என்பதை சற்று ஆழமாக நாம் போய் பார்ப்போம். We have to look deeply into the fact of the scripture, the truth which is given in scripture about baptism. இரண்டு வசனங்களை இப்பொழுது உங்கள் முன்னால் வைக்கிறேன். I want to give you two verses from this Bible. முதலாவதாக Firstly, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுபவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று. in Mark's Gospel 16th chapter 16th verse, the word of God says, he who believes and is baptized will be saved, but he who does not believe will be condemned. விசுவாசித்து இந்த ஞானஸ்நானத்தை பெற வேண்டுமே ஒழிய, So one has to believe and take baptism. விசுவாசிக்காமல் நிச்சயமாக ஞானஸ்நானம் பெற முடியாது. So one should not take baptism without believing in Lord Jesus Christ. குழந்தையாக இருக்கிற பொழுது நிச்சயமாக யாரும் விசுவாசிக்க முடியாது. As a child cannot believe and take baptism. அதனால விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது முதலாவது வார்த்தை. So the first truth is that one should believe on Lord Jesus Christ and to take baptism. இரண்டாவது வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். The second scripture I would like to quote before you is this. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, Acts of the Apostles 2nd chapter 38th words. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், அதாவது மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். There Peter said, repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sins. மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால், So one should repent and take baptism. மனந்திரும்புதல் நிச்சயமாக ஒரு குழந்தையால முடியாது. This repentance cannot be done by a child. ஆக மனந்திரும்புதல் என்றால் பாவத்திற்காக மரிப்பதுதான். So the repentance means to die for one's sin. ஆக பாவத்திற்காக மரித்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்திலே எழுதுகிறார். The one should die for his own sins and be buried with Christ. That is what Paul tells about baptism in Romans 6th chapter in the first few verses. ஆக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், அதுதான் மனந்திரும்புதல். மரித்தவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆக தண்ணீரிலே மூழ்குவது அடக்கம் பண்ணப்படுவதற்கு சமமாக இருக்கிறது. One should die in Christ, he should be buried. Then this burying experience is taking baptism. ஆக மரித்தவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படியானால் A person who died should be buried. அப்படியானால் பாவத்திற்காக யார் ஒருத்தர் மனம் திரும்புகிறார்களோ அந்த மனம் திரும்பித்தான் இந்த ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். That means one has to repent for his sins, then he can take baptism. அதனால்தான் தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இது மறு ஜென்ம முழுக்கு. So that is why in Titus 3rd chapter 5th verse we find it is a washing of regeneration. மறு ஜென்மம் எடுக்கிறோம். ஏற்கனவே இருந்த பழைய ஜென்மம், பாவ ஜென்மம் கிறிஸ்துவோடு கூட மரித்தது. The mortal body with the sin is buried with Christ. அந்த மரித்த சரீரமானது அடக்கம் பண்ணப்படுகிறது. And the body which died is buried. தண்ணீரிலே மூழ்குகிற பொழுது நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. As we immerse ourselves into the water, we are buried. பழைய ஜென்மம் அடக்கம் பண்ணப்பட்ட ஜென்மமானது முடிந்து புதிய ஜென்மமாக நாம் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுகிறோம். So the life which died is buried and it comes out with the new generation which is known as regeneration. அதைத்தான் அவர் மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லுகிறார். That is why he is calling this as the washing of the regeneration.
through the washing கடைசியாக of regeneration. கடைசியாக ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். Lastly, I would like to place before you another scripture. கடைசியாக ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். Lastly, I would like to place before you another scripture. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. In 1 Peter 3rd chapter 21st verse, நாம் தண்ணீரில் மூழ்கிறோமே, அது நம்முடைய மாமிசத்தினுடைய அழுக்கை போக்குவதற்காக அல்ல. as we go into the water, it is not to remove the filth of the flesh. ஞானஸ்நானத்திலே தண்ணீரிலே மூழ்குகிறோம். In the baptism, we immerse into the water. இந்த தண்ணீரிலே மூழ்குவது மாமிச அழுக்கை போக்குவதற்காக அல்ல. As we immerse in the water, it is not just to take the filth of the flesh. மாறாக இது தேவனை பற்றுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். But the answer of a good conscience toward God. இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. It is a good conscience, covenant of good conscience with God. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன? What is the meaning of the covenant of good conscience with God? ஒரு திருமணத்திலே உடன்படிக்கை நடக்கிறது. In a marriage, there is a covenant taking place. ஒரு ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை செய்கிறார்கள். A man and a woman, they make a covenant with each other. அந்த உடன்படிக்கையிலே இனி நீர்தானுடைய கணவன், நீர்தானுடைய மனைவி. In the covenant, one confesses that you are my husband, another one confesses you are my wife. அதை சொல்லி முடித்தவுடனே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். In the presence of God, they make a vow that I will be with you in happiness, in sorrow, in health and in sickness. இந்த உடன்படிக்கை தான் திருமணமாக இருக்கிறது. This covenant is called marriage vow. இந்த உடன்படிக்கை மூலமாக இந்த இருவரும் ஒரே சரீரமாக உருவாக்கப்படுகிறார்கள். And through this covenant, they both are made into one flesh. நன்றாக கவனித்து பாருங்கள். Just look into it deeply. ஒருவேளை இந்திய தேசத்திலே பார்க்கிறோம், தாலி கட்டுறது மாலை மாற்றுவது தான் திருமணம் என்று சொல்லுவார்கள். In India, the wedding is called that one should wear thali or exchange the garland. அது நிச்சயமாக திருமணம் ஆகாது. That cannot be called true wedding. ஆனால் ஒவ்வொரு திருமணத்திலும் நீங்கள் இனி சரியாக பார்த்தீர்கள் என்றால், if you look into every detail of the wedding, அந்த திருமணத்திலே இந்த உடன்படிக்கை செய்த உடனே ஊழியர் அவர்களை பார்த்து சொல்வார்கள், இனி நீங்கள் இருவரலர் ஒரே சரீரம். In the Christian wedding, we find after the man and women make a covenant with each other, the minister who officiate or solemnize the wedding declares, hereafter you are not two bodies but one body. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, தாயும் பிள்ளையினாலும் வாயும் வயிறு வேறு. In Tamil there is a proverb, even if it is a mother and a child, they have mouth and stomach different. அப்படியானால் இங்கே எப்படி எங்கோ பிறந்த ஒரு ஆண், எங்கோ பிறந்த ஒரு பெண் இருவர் ஒரு உடன்படிக்கை செய்கிற பொழுது இனி நீங்கள் இருவரல்லர் ஒரே சரீரம் என்று சொல்லுகிறோமே, அது எப்படி? If that is so, somewhere a man is born, somewhere a woman is born, and they make covenant with each other in the wedding, and they become one flesh, one body. How is that possible? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32 சொல்லுகிறார், இது ரகசியம். Paul calls in Ephesians 5th chapter this kind of union as a mystery. அது எப்படி ரகசியம்? How is that called mystery? அதுல என்ன ரகசியம் இருக்கிறது? What kind of mystery is there in இது the ரகசியம் wedding? என்று சொன்னவர் அடுத்து சொல்லுகிறார், நானும் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன். So when he compares this wedding vow between man and woman to the marriage between the church and Jesus Christ. எனக்கு அருமையானவர்களே, Beloved people,
இந்த உடன்படிக்கை செய்தவுடனே இனி நீங்கள் இருவரல்லர் ஒரே சரீரம் என்று சொன்னவர் அடுத்து சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். So the minister who solemnizes the wedding between the man and wife, he declares, you both are one body, and he declares that what God has put together, let not man put it asunder. ஆக ஒரு கணவனும் மனைவியும் இணைக்கப்படுவது இவருடைய உடன்படிக்கையினால் மாத்திரமல்ல, அதை தேவன் இணைக்கிறார். It is not only the covenant which makes the man and the women as husband and wife, but also the Lord who unites them as husband and wife. அதனால் தான் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லப்படுகிறது. That is why it is said, let not man put asunder what God has united. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இங்கே பார்க்கிறோம், here we see இங்கே இந்த ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை செய்கிறார்கள், ஆனால் தேவனோ அவர்களை ஒரு சரீரமாக இணைக்கிறார். man and women make a covenant with each other in the wedding, but God unites them as one body. அதே போலதான் ஞானஸ்நானத்திலும் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். In the same manner, we make a covenant with Lord Jesus Christ in baptism. நீர்தான் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை. You are my God, I am your child. என்ன துன்பம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், உலகமே என்னை எதிர்த்தாலும், என் மரண பரியந்த நான் உமக்கு சாட்சியாக நிற்பேன் என்று அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். Let come what may, let the world say whatever it wants to say, but I will be faithful till the end of my life. That is what the covenant we make with Lord Jesus. ஆக இந்த ஞானஸ்நானத்திலே நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். So in the baptism we make a covenant with Lord. ஆனால் ஆண்டவரோ நாம் அத்தனை பேரையும் அவருடைய சரீரத்திலே நம்மை ஒன்றாக இணைக்கிறார். But Lord Jesus unites all of us as one body in his body. இதைத்தான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருந்து உடன்படிக்கை செய்த, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்த அத்தனை பேரும் அவருடைய மணவாட்டியாக அவருடைய சரீரத்திலே இந்த பூமியிலே இணைக்கப்படுகிறோம். So Lord Jesus Christ is compared to the bridegroom, and we who have taken baptism and made covenant with him, we become the bride of Christ and we are united with him as one body. திருமணத்தில் எப்படி வயது வந்தவுடனே தான் அந்த திருமணம் நிறைவேற்றப்பட வேண்டும். So a wedding takes place between matured persons. அதே போலதான் இந்த ஞானஸ்நானத்திலும் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்றால் அறிவு வந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு, ஞானம் வந்த பிறகு ஆண்டவரோடு செய்கிற அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை தான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம் என்று பேதுரு சொல்லுகிறார். That is why when we take baptism and make a covenant with Lord Jesus Christ, it is called the regeneration, the baptism of regeneration, and through which God unites us as one body with Lord Jesus Christ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, இந்த வசனங்களை சற்று நாம் தியானித்து பார்க்கிறோம். as we meditate on these verses, இந்த வசனங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஞானஸ்நானத்தை குறித்து? as we meditate on those words, we can very well understand what God teaches us about baptism. இதையெல்லாம் அறிந்ததனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். That is why our Lord Jesus Christ himself has shown us as a model to follow in baptism. அவரை முன்மாதிரியாக வைத்து அவர் என்ன செய்தாரோ அதன்படி நாமும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறபடியினால தான் இந்த காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். I place it before you as Lord Jesus himself has set himself as a model to follow in taking baptism also. I have placed it before you. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, இந்த வசனங்களை எல்லாம் இன்றைக்கு உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். now we have placed before you all these scriptures before you. ஒரு காரியத்தை கடைசியா உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். I would like to close it with another final scripture.
நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக கடைசியில் அன்றைக்கு நிற்கப் போகிறோம். On the final day, surely we are all going to stand before Lord Jesus Christ. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு தெரியாத என்று சொல்லி யாரும் சாக்குப்போக்கு சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வசனமானது உங்கள் முன்னால் வந்திருக்கிறது. Today these scriptures are given to you so that you will not give an excuse that you do not know the scriptures. நிச்சயமாக இந்த சுவிசேஷமானது உலகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Surely these verses, this truth should be preached to the end of the world, says Lord Jesus Christ. இந்த சத்திய வசனங்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். So we have placed before you all these truths so that you can believe on Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அல்ல, நான் சொன்ன இந்த வசனமே, இந்த தேவனுடைய வார்த்தை தான் நாம் அத்தனை பேரையும் கடைசியில் நியாயம் தீர்க்க போகிறது என்று ஏற்கனவே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். In John's Gospel 12th chapter 48th verse, Lord Jesus Christ himself says, the word that I have spoken will judge him in the last day. தெளிவாக இருக்கிறது. So very clearly it is written in the scriptures. எங்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். That includes both of us too. நாம் அத்தனை பேரும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், If all of us together எப்படி we give our ears, our hearts to the word of God today, எப்படி மரியாள் உம்முடைய வார்த்தை எனக்குள் நிறைவேறட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, as Mary gave herself to the word of God, saying, let it happen to me according to your word, அந்த வசனத்தின்படி ஆண்டவரே எனக்கும் ஆகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், if you also give yourself to the word of God, saying, let it happen to me according to your word, God, கடைசியாக ஆண்டவருடைய வருகையிலே அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதியுள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. there is not at all a doubt when Lord Jesus Christ comes again, you and I will go and receive him as worthy bride. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், அவருடைய வசனம் நிச்சயமாக ஒரு நாளும் ஒளிந்து போகாது. Heaven and earth shall pass away, but the word of God shall never pass away. இந்த சத்திய வார்த்தை உங்கள் அனைவரையும் சகல சத்தியத்தின் பாதையிலும் வழிநடத்துவாராக என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை சகல சத்தியத்தில் வழி நடத்துவாராக. Let this word of truth lead you into all the truths, and we bless you in the name of the Lord God. ஆமென். Amen.